ஒரு நாட்டுடைய ராஜாவை பார்ப்பதற்கு ஒரு எளிய விவசாயி வந்தான். அவன் ராஜாவை பார்க்கணுன்னா காவலாளிகள் 5 பேர், அவரோட பிஏ ஒரு 5 பேர், 10 பேரை பார்த்துட்டு கடைசியாக நான் கல்யாண பத்திரிகை மட்டும் வைக்கணும் ராஜாவுக்குன்னா. சரின்னு சொல்லிட்டு ராஜாவை கடைசியாக 10 பேரை தாண்டி டெய்லியும் கேட்கறதுனால ஒரு நாள் அனுமதி கொடுத்தாங்க. அந்த ராஜா முன்னாடி சொன்னான், இதை ராஜா, பிறக்கும் போதும் நீ தனியாக தான் பிறந்த, இறக்கும் போதும் தனியாக தான் போகிற. எதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உன்னை பார்க்கறதுக்கு 10 பேர் பார்க்கணும், 5 பேர் பார்க்கணுன்னு? நீ ஓட்டு கேட்கும் போது என் வீட்டு பக்கமாக தான் வந்த. அப்போது இந்த மாதிரி கூட்டத்தோடு வரல. ஒரு மனிதனுக்கு எளிமை ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த எளிமை உங்ககிட்ட இல்லை. என் பொண்ணோட கல்யாணத்தை வச்சுருக்க, இந்த கல்யாணத்துக்கு நீ வா, ஆனால் யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது. நீ தனிப்பட்ட முறையில் உன்னோட வாகனத்தை எடுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு வா. எனக்கு கூட வர்ற இந்த கூட்டமே இருக்கக்கூடாது, உனக்கு செக்யூரிட்டியும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதா இருந்தால் என்னுடைய திருமணத்துக்கு வந்துட்டு போ அப்படின்னு ராஜாவை உரிமையோடு கொண்டாடினான். ராஜாவுக்கு ஆச்சரியம். நான் இந்த நாட்டின் ராஜான்னார். நீ ராஜான்றது உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உனக்கு ஒரு பாத்ரூம் வருதுன்னா உன்னை சுற்றி உன்னை பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தால அவனுக்கு போக வேண்டியதானே, நீ ஏன் போகிற அப்படின்னா. அப்போ ராஜாவுக்கு உரைச்சிது, ஓ இதான் விஷயமான்னு. ஒரு ராஜான்றவன் எளிமையாக இருக்கணும், வர்றதுன்னு தெரியக்கூடாது, போகிறதுன்னு தெரியக்கூடாது. அந்த காலத்தில் ராஜாக்கள் மாறு வேடத்தில் போவாங்களாம். இன்றைக்கி கூட ஒரு டாப் நடிகர்கள் வெளிநாடுகளில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கிட்டு கேப் போட்டுக்கிட்டு சுத்த முடியுது. புகழ் என்பது என்னென்னலாம் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் பாரு. பதவியால் வரும் கர்வம், புகழால் வரும் மயக்கம், அறிவால் வரக்கூடிய செருக்கு தான் அப்படின்ற அகங்காரம், பணத்தால் வரக்கூடிய போதை, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஆனால் என்கிட்ட என்னென்னலாம் இருக்குது தெரியுமா? அளவில்லாத உழைப்பு, அயராத முயற்சி, ஆரவாரம் இல்லாத வாழ்க்கை, ஆணவம் இல்லாத நடத்தை. உன்னை பார்க்கறதுக்கு 10 முறை வந்துட்டு போனேன். 10 முறையும் உன்னுடைய பிஏக்கள் அவங்கெல்லாம் என்ன அனுமதிக்கவே இல்லை. ஒரு நாட்டின் ராஜா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கணும், 1 to 1 இருக்கணும். பிஏக்கள் ஓட்டு கேட்கறது இல்லை, நீ தானே ஓட்டு கேட்குற அப்படின்னு ராஜாவை பார்த்து தைரியமாக பேசினாராம் அந்த விவசாயி.